to have you all in the blessed name of our Lord and Savior Jesus Christ. We welcome all of you in the on behalf of the Kodambakkam Christian Assembly in Chennai. To begin with, we request Brother Madheshwaran to please bless this opening with the opening prayer. Over to Brother Madheshwaran. Praise the Lord, brother. Praise the Lord, brother. நாம் ஜெபிக்கலாம். கிருபையால் எங்களை நேசிக்கும் அன்பின் பரலோக தெய்வமே ஸ்தோத்திரிக்கிறோம். வானாதி வானங்களையும் அண்ட சராசரங்களையும் சகலத்தையும் தம்முடைய வாயின் வார்த்தையினாலே உண்டாக்கி சகலவற்றையும் தகப்பனை வல்லமையாய் நடத்தி வரக்கூடிய அன்பு தெய்வமே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய புத்தி கெட்டாததும் சிந்தை கெட்டாததுமான மிகப்பெரிதான காரியத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நீர் கர்த்தாவே எங்களை அப்பா மீட்டெடுத்துக்கொண்டு நீர்தாமே அந்த மீட்பின் கீதம் பாட செய்வதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனை கர்த்தாவே இப்படிப்பட்ட காலகட்டங்களிலே நீர்தாமே தந்தரக்கூடிய நல்ல ஆசீர்வாதத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரே தம்முடைய வார்த்தைகளை அப்பா வீடுகள் தோறும் தகப்பனை கர்த்தாவே இதோ அப்பா நீர்தாமே கிருபையாய் அனுப்பி அப்பா குடும்பமாய் பேராய் தகப்பனை கர்த்தாவே உங்களுடைய வார்த்தையினாலே நீர் ஆசீர்வதித்து வருகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் ராஜா, இந்த கடுமையான நாட்களை நாங்கள் கடந்து செல்லும்படிக்கு தேவரே உங்களுடைய வார்த்தையே எங்களுக்கு பலனாய் இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனை கர்த்தாவே இப்படிப்பட்ட மீட்டிங்களை எல்லாம் ஆயத்தம் செய்து வரக்கூடிய சபையாரை கிருபையாய் தகப்பனை உங்களுடைய கர்த்தாவே உங்களுடைய கிருபையின் சன்னிதானத்தில் நினைந்தருள வேண்டுமாய் கெஞ்சுமன்றாடி அதற்கு ஏற்ற பலன்களை தகப்பனை அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இரக்கம் பாராட்டும். விசேஷமாக சகோதரரையும் சகோதரருடைய குடும்பத்தாரையும் கர்த்தாவே கிருபையின் சமூகத்தில் நினைந்தருளி அப்பா ஏற்ற பலன்களை தகப்பனை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தகப்பனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் அப்பா ஆசீர்வதிக்கப்படவும் கர்த்தர் இரக்கம் பாராட்டுங்க. உங்களுடைய நாமமே மகிமைப்பட வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆரம்பம் முதல் இறுதி வரை உம்முடைய பிரசன்னமும் ஆளுகையும் தகப்பனை கர்த்தாவே அப்பா இருக்க வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். விசேஷமாக செய்து கொடுக்கக்கூடிய தாசரை கர்த்தர் மறைத்து கர்த்தர் தாமே எங்களோடு கூட பேச வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். வார்த்தைகளை எங்களுக்கு புரிய செய்யும் ராஜா, வல்ல ஆவியானவர் தாமே அப்பா எங்களுக்கு தகப்பனை ஒத்தாசை செய்ய வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். விசேஷமாக மொழிபெயர்ப்பு செய்யக்கூடிய சகோதரனை உங்களுடைய கிருபையின் கரங்களுக்கு கொடுக்கிறோம். தகப்பனை சகோதரனுக்கு தேவையான விசேஷத்த கிருபையை கர்த்தராமே கருதல வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். உங்கள் தாசரை மறைத்து நீர் எங்களோடு பேசுங்க. பாடுகிற பாடல்கள், ஏறெடுக்கக்கூடிய ஜெப விண்ணப்பங்கள், அப்பா கொடுக்கப்படக்கூடிய செய்தி ஆரம்பம் முதல் இறுதி வரை இருக்கவும் சகலமும் தகப்பனை உங்களுடைய நாமமே மகிமைப்படவும் உங்களுடைய நாமத்துக்கு பிரீதியாய் இருக்கவும் வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். தேவரீர் உங்களுடைய நாமத்தை மாத்திரமே உயர்த்துகிறோம். எல்லாவற்றையும் கர்த்தரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்ல திருநாமத்தினாலே ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். Thank you, Brother Madheshwaran, for the prayer. May God bless you in the days to come. We are now going into the next program, the singing time, and today it will be my family. They will be singing a song for you in Tamil. Over to my family. கீதங்கள் கீர்த்தனைகள் பாடல் புத்தகத்திலிருந்து 662வது பாட்டை நாம் பாடுவோம். 662 from Tamil song book. காலமாக உம்மை நான் துதிப்பேன், காலை மாலை தோறும் உம்மையே துதிப்பேன், என்றும் மாறாதவர் இயேசுராஜன் நீரே. மகிமை மகிமை உமக்கென்றுமே, மகிமை மகிமை உமக்கென்றுமே. சொன்னபடி செய்பவனே, சொல்லால் அகிலத்தை படைத்தவனே, சோர்ந்து போகும் போது நீ சொன்னதை நினைத்து அகமகிழ்வேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்திடுவேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்திடுவேன். காலம் காலமாக உம்மை நான் துதிப்பேன், காலை மாலை தோறும் உம்மையே துதிப்பேன், என்றும் மாறாதவர் இயேசுராஜன் நீரே. மகிமை மகிமை உமக்கென்றுமே, மகிமை மகிமை உமக்கென்றுமே. கண்மணி போல் காப்பவரே, காற்றையும் கடலையும்
துதிப்பேன் துதிப்பேன் துதித்திடுவேன் காலம் காலமாக உண்மை நான் துதிப்பேன் காலை மாலை தோறும் உம்மையே துதிப்பேன் என்றும் மாறாத வாரிசுராஜன் நீரே மகிமை மகிமை உமக்கென்றுமே மகிமை மகிமை உமக்கென்றுமே சந்தோஷமாய் இருங்கள் என்றே சகலமும் நன்மை கை நடத்தினீரே சார்ந்து இருப்பேன் என்றும் சர்வ வல்லவர் பாதம் பணிந்திடுவேன் துதிப்பேன் துதிப்பேன் துதித்திடுவேன் துதிப்பேன் துதிப்பேன் துதித்திடுவேன் காலம் காலமாக உம்மை நான் துதிப்பேன் காலை மாலை தோறும் உம்மையே துதிப்பேன் என்றும் மாறாதவர் இயேசுராஜன் நீரே மகிமை மகிமை உமக்கென்றுமே மகிமை மகிமை உமக்கென்றுமே. Praise be to God. We thank my family for the song. May God bless them evidently in the days and years to come, so that they would be a real witness for the great God. Now, we once again welcome all of you in the most blessed and holy name of our Lord and Savior Jesus Christ. Today, as we had for the last 14 weeks, every Saturday, we have along with us Evangelist Shaiju Varghese from Stewards Bible College in Chennai, and God has been using him for past many years in the teaching and in preaching the Word of God. We thank this dear brother who has been a real anchor for the Kodambakkam Christian Assembly in taking the Bible study for many months. Now we praise God for the topic he has been dealing with a lot of encouragements, warnings, and also corrections, that we may go in the right way and be righteous in our living and show the real testimony of our glorious God, which the Lord wants us to live as. The last week we had dealt with from the topic he has been dealing all these weeks from the beginning for the past 14 sections of the Bible study is from First Peter, the book of First Peter, and the last week he had been dealing with from the First Peter 2nd chapter onwards, and we had seen some important points in that. First is we have all the same struggles in our life, in the same realm. We have the relational sins. We sometimes say every kind of wickedness we might show, and snare of deceit, and hypocrisy, showing one inside and another outside. So all this we have to be very careful as believers not to continue or not to do, so that the name of the Lord God would be all the more glorified through us. And we have to put away these sins. That is what is very important in what the Lord has said through this servant last week. And it is a matter of obedience from each one of us. Second is we focus our attention on same objective, that is objective of child of God, that is maturity.
So these are actually the third and fourth points that we have dealt last week. The first 2 points we have already dealt previous week, and in the fourth point we focus our attention on the same objective, the maturity. There are 3 subheadings in that. We saw 3 elements of Christian maturity. One is we should have healthy appetite, good appetite in our life, so that we would go for the word of God. Then we have seen we should have a healthy food, that is the word of God, without diluting the pure milk. We have to take it, read it, and understand it as a faithful in doing it. And then if we do these 2, definitely God will bless us with a healthy growth in our life, so that the spiritual growth would be seen in our life. These 3 basic elements have to be there in our maturity. That is, first is the healthy appetite, then healthy food, and third is healthy growth. So we thank God for what has been taught last week, and we praise God for everything what the Lord God is doing through evangelist Dr. Shaiju Varghese from Stewart's Bible College in Chennai. And now he is in Kerala because of the COVID-19, which has been there, and there was a little delay in, there is still a little delay in all the colleges. Still many of the colleges are going, the secular as well as the others are going in online. So because of that, the dear brothers there. Now we also are glad to have along with Brother Shaiju Varghese, Brother Silas from Saligraman Christian Assembly in Chennai, and this dear brother also has been a great help for us for the many months. We praise God for Brother Silas in translating every week after week, Saturday after Saturday he comes, and I thank God for his presence. Today he'll be translating the message from English to Tamil. We thank Brother Silas and we welcome him. We also once again welcome all of you in this Bible study. May God use you, and as you listen to the word of God, have your Bibles open so that you may read it and understand and live the life that is pleasing to the living God. Now we are going into the message time. For the blessing of the message, we request Brother Melvin. Brother Melvin, he is the elder of the Salem Peniel Assembly. Over to Brother Melvin in Salem Assembly. We request Brother Jabraj from Eril Nagar in Chennai to bless the message with a prayer. Over to Brother Jabraj in Eril Nagar in Chennai. Evangelist over there. வாய்ஸ் கேக்குதா? வாய்ஸ் கேக்குதுங்க. ஜெபம். நேசிக்கும் நல்ல ஆண்டவரே, நிர்மான இந்த மலை விலைக்காக நன்றி உரிமை துதிக்கின்றோம், சோத்திருக்கின்றோம். கர்த்தாவே, இந்த லாக்டவுன் நாட்களிலே கர்த்தாவே இப்படியாக வீடுகளில் அமர்ந்திருந்து உடைய கர்த்தாவே மெல்லிய சத்தத்தை கேட்கக்கூடிய வாய்ப்புகளை தந்தீர். அதற்காக நன்றி ஒரு சோத்திரத்தை உரிமை துதிக்கின்றோம். கர்த்தாவே, இதுக்கு காரணமாக இருக்கின்ற குடும்பக்கம் சபையாருக்காக நன்றி செலுத்துகின்றோம். அன்று விசேஷமாக சான்றவர்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, அன்று இதை கர்த்தாவே எடுத்து நடத்த முடியாத தரிசனத்தையும் உடைய கிருபையும் கொடுத்திருக்கின்றீர். அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தாவே, அநேகர் கர்த்தாவே உடைய வார்த்தை கேட்கவும் ஆவிக்குரிய சட்டத்தை கேட்டு
அன்றைய எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படவும் அதன்படியாக நடக்கவும் எங்களுக்கு பாராட்டி வருகிற தயவுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலும் கூட எங்கள் அருமையான சகோதரன் சைசு அவர்களையும் இந்த நாளை கத்தாவை எங்கள் மத்தியில் குழந்தையரே அதற்காக சோதனை செலுத்துகின்றோம். கத்தாவை லாக்டவுன் மூலமாக அநேக கத்தாவை பெரிய ஊழியக்காரர்கள் எல்லாம் அன்றைய வார்த்தை கேட்கக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு தந்திருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளையும் கூட உடைய மகனை உடைய வல்ல கருத்தில் ஒப்பெடுக்கிறோம். ஆண்டரை நீர் அவங்களை எடுத்து பயன்படுத்துவதற்காக சோதனை செலுத்துகின்றோம். இந்த நாளில் எங்களுக்கு ஆவிக்குரிய சட்டத்தை கத்தாவை என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறீர், அதை எங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க போவதற்காக துதிக்கின்றோம். அன்றைய இந்த இணை கத்தாவை இந்த நெட்வொர்க்கெல்லாம் நல்ல மொழி இயங்க மொழியாக உதவி செய்யும். தடைகள்லாம் நீக்கப்படும். தடைகளை நீக்கிற தேவந்தாமை முன் சென்று அந்த உடைய கத்தாவை அனுகிரகத்தை எங்களுக்கு தந்திரமா வேண்டும் என்று கஞ்சிடம் ஆண்டுவேன். கத்தாவே நாங்கள் கேட்கக்கூடிய வார்த்தைக்கு கீழ்படிக்கூடிய விதத்தை எனக்கும் எங்களுக்கும் தருமொழியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த குழுத்தின் முழு பொறுப்பையும் உடைய வல்லமுள்ள கருத்தில் ஒப்புகிறோம். நீரை ஆசீர்வதித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று இரட்சகரும் மீட்பருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்களும் பரலோக பிதாவே, ஆமென். Thank you, Brother Jabraj from Eril Nagar in Chennai. Now we also go to the message. Over to Brother Evangelist Shaiju Varghese and Evangelist Silas right now. Over. May the name of the Lord be glorified. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Greetings to all in the precious name of our Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். It's once again our privilege to be in God's presence, to listen from His word. அவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக அவருடைய சமூகத்திலே இருக்கக்கூடிய இன்னொரு தருணத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். I thank the Lord for this another opportunity to continue our studies from 1 Peter. 1 பேதுருவிலிருந்து நாம் தொடர்ச்சியாக நாம் சிந்திக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். As we spend this time in God's presence, let us humble ourselves in God's presence and pray that let it be a time of blessing to all of us. ஆகவே தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற சமயத்திலே நம்மை நாமே தாழ்த்துவோம். அதன் மூலமாக இந்த நேரமானது நமக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நேரமாக இது காணப்படட்டும். This evening we are going to consider chapter 2, 1 Peter chapter 2 verses 4 to 10. இந்த சமயத்திலே 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் சிந்திக்க போகிறோம். அதிலே 4 10 வரையுள்ள வசனங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். 1 Peter chapter 2 verses 4 to 10. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4 வரையுள்ள வசனங்கள். Here we read about the privileges of the people of God. தேவனுடைய பிள்ளைகளுடைய ஸ்லாக்கியத்தை குறித்து இந்த இடத்திலே சொல்லப்பட்டுள்ளது. So this evening we are going to consider a few things about the privileges of the people of God. இந்த சாயந்திர வேளையிலே தேவனுடைய பிள்ளைகளுடைய ஸ்லாக்கியங்கள் என்ன என்பதிலே சிலவற்றை நாம் சிந்திக்க இருக்கிறோம். So let us read these verses as we begin, verses 4 to 10. இப்பொழுது நாம் 4 10 வரையுள்ள வசனங்களை நாம் தொடங்குவதற்கு முன்பதாக படிப்போம். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேறப்பட்டதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் தேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேறப்பட்டதுமாயிருக்கிற மூளைக்கல்லை சியோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது வெளியேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடறுகிறதற்கேதுவான கல்லும் விழுகிறதற்கேதுவான கண்மலையும் ஆயிற்று. அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களுமாயும் இருக்கிறார்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை,
இப்பொழுதோ அவருடைய ஜனமாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். We know that the believers to whom Peter wrote were under pressure. நாம் ஏற்கனவே அறிந்தது போல பேதுரு எழுதக்கூடிய யாருக்கு எழுதுகிறாரோ அவர்கள் மிக நெருக்கமான சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். They were under pressure from severe persecution. அந்த ஜனங்கள் உபத்திரவத்தினுடைய பிடியிலே அவர்கள் சிக்கி தவித்தார்கள். We read in chapter 1 verse 1, they were scattered as aliens in the pagan world. அங்கே 1 பேதுரு 1:1 நாம் படிக்கும் பொழுது அவர்கள் பல தேசங்களிலே அங்கே சிதறி இருந்தார்கள் என்று சொல்லி நாம் அங்கே படிக்கிறோம். Now one thing that we need to understand here is, இந்த இடத்திலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், when we are under pressure, it is easy to lose our sight on the privileges that we have in the Lord. இந்த நெருக்கமான சூழ்நிலைகளிலே இயல்பாகவே தேவனிடத்திலிருந்து நமக்கு இருக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை சுலபமாக நாம் மறந்துவிட நேரிடக்கூடும். When the trials and suffering hits us, நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளும் அங்கே போராட்டங்களும் நம்மை தாக்கும் போது, when we are pressed by the pressure of the persecutions and difficulties, அங்கே பிரச்சனைகள் மற்றும் உபத்திரவங்கள் இவைகளினாலே நாம் நெருக்கப்படும் பொழுது, it is easy for the people of God to lose their sight on their privileges, at the same time the priorities that they need to maintain in their life as children of God. இந்த நெருக்கமான சூழ்நிலைகளிலே அவர்கள் தங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்லாக்கியத்தின் மேலே உள்ள பார்வையை விளக்க முடியும். அதே சமயத்திலே அங்கே தேவனுடைய பிள்ளைகள் தங்களுக்கு இருக்கக்கூடிய நிலையிலிருந்து அவர்கள் மாறுபடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். That is what happened in the life of the Corinthian believers also. இதுதானே கொரிந்து சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கும் ஏற்பட்டது. When the Corinthian believers were pressed by the pressures from the world, உலகத்தினாலே கொரிந்து சபையார் அங்கே நெருக்கப்பட்ட போது, we see that they become ignorant about the spiritual privileges that they had in the Lord. தேவனுக்குள் அவர்களுக்கு இருந்த ஆவிக்குரிய அந்த ஸ்லாக்கியத்தை அவர்கள் அங்கே மறந்தவர்களாக அறியாதவர்களாக அங்கே இருந்தார்கள். That's the reason why in 1 Corinthians chapter 10 verse 1, Apostle Paul begins like this: I do not want you to be ignorant about the spiritual privileges. அதனாலேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 10:1 உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆவிக்குரிய காரியத்தை குறித்து நீங்கள் அறிவில்லாதவர்களாக இருக்க எனக்கு மனதில்லை என்று சொல்லுகிறார். That's the same kind of situation that we see here in relation to the people whom Peter addresses. அதே சூழ்நிலை தான் பேதுரு யாருக்கு எழுதுகிறாரோ அவர்களுடைய நிலைமையும் இருந்தது. Yes, they were under the pressure from the severe kind of persecutions in their lives. அவருடைய வாழ்க்கையிலே பல வகையான உபத்திரவங்களினாலே அவர்கள் நசுக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். So the situation in which they were was just like a situation that could drive them away from their priority that they should place on their privileges. ஆகவே இந்த சூழ்நிலையானது அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய அந்த ஸ்லாக்கியத்திற்கு கொடுக்க வேண்டிய அந்த முக்கியத்துவத்திலிருந்து அவர்களை பிரித்துக் கொண்டு செல்லக்கூடியதாக இருந்தது. Now even when we come into each of our lives, நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே வரும்போது கூட, generally we all are affected by the coronavirus that is spreading very fast everywhere. இந்த நாட்களிலே இந்த கொரோனா வைரஸ் எங்கு பார்த்தாலும் அது மிக விரைவாக பரவி கொண்டிருக்கிறது. இவைகளினாலே நாமும் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறோம். Many people of God are really affected in different areas of their lives because of this coronavirus. இந்த கொரோனா வைரஸினாலே தேவனுடைய ஜனங்கள் தங்கள் வாழ்க்கையின் பலதரப்பட்ட நிலைமைகளிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். Now when even when it comes into our lives, we know that there may be different other difficulties that are there in our life too.
நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வரும் பொழுது இதை தவிர இன்னும் பல பிரச்சனைகள் நம் வாழ்க்கையில இருக்கக்கூடும். But when a believer is under pressure of these kind of difficulties, it is easy for us to lose our sight on our privileges that we have in the Lord Jesus. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே ஒரு விசுவாசி வரும் பொழுது இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்லாக்கியத்தின் முக்கியத்துவத்தில் இருந்து நம்முடைய பார்வை விலகி செல்வது இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. Therefore, Apostle Peter just wanted the believers to focus their priorities very closely to the privileges that they have in the Lord Jesus Christ. இதன் நிமித்தமாக அப்போஸ்தலனாகிய பேதுரு தான் எழுதக்கூடிய அந்த விசுவாசிகளுக்கு சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்லாக்கியத்தின் மேலே நீங்கள் முக்கியத்துவத்தை பதிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை வலியுறுத்தி காட்டுகிறார். So here he writes in a way that the believers should always give a very care attention and focus on the privileges that they enjoy in the Lord Jesus Christ. ஆகவே விசுவாசிகள் இயேசு கிறிஸ்துவிலே அவர்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த சந்தோஷத்திலும் அந்த ஸ்லாக்கியத்திலும் அவர்கள் தங்கள் கவனத்தை செலுத்த வேண்டும் என்று சொல்லி அங்கே குறிப்பிடுகிறார். Once we focus our attentions on the privileges that we have in the Lord Jesus Christ, it will clearly help us in the area of our suffering that we face in this world. ஆகவே தேவனுக்குள் இருக்கக்கூடிய இந்த ஸ்லாக்கியத்திலே நம்முடைய பார்வையை பதிப்போம் என்றால் இந்த உபத்திரவங்களிலே நாம் சீராக செல்வதற்கு அது உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது. So as we consider these verses, let these important privileges mentioned here may be an encouragement for each one of us as we face difficulties and the pressures of different things in each of our lives. நம் வாழ்க்கையிலே பலதரப்பட்ட நெருக்கங்களிலும் உபத்திரவங்களிலும் இருக்கக்கூடிய நமக்கு இந்த வசனங்களை படிக்கும் பொழுது அது நமக்கு ஆறுதலையும் உற்சாகத்தையும் அது கொடுப்பதாக. So the first privilege that is mentioned here by Apostle Peter is, முதலாவது ஸ்லாக்கியமாக அப்போஸ்தலனாகிய பேதுரு இங்கே சொல்லுவது, we are privileged of continually coming to Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினிடத்திலே தொடர்ச்சியாக வரக்கூடிய ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். Yes, we are privileged of continually coming to Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினிடத்திலே தொடர்ச்சியாக வரக்கூடிய ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். That is a wonderful privilege that every child of God enjoy in Jesus Christ. இதுதானே இயேசு கிறிஸ்துவிலே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் அனுபவிக்கக்கூடிய மகத்தான ஸ்லாக்கியமாக இருக்கிறது. Look at verse 4 here. இங்கே 4வது வசனத்தை பாருங்கள். It begins like this, as you come to him. அங்கே இவ்விதமாக தொடங்குகிறது, அவரிடத்திலே வந்திருக்கிற நீங்கள். Yes, the literal translation is, as you continually come to him. அங்கே உண்மையான மொழிபெயர்ப்பு என்னவென்றால், தொடர்ச்சியாக அவருடைய சமூகத்திலே வரக்கூடிய நீங்கள். Yes, it is not talking about you are coming to him just for your salvation. இந்த இடத்திலே ரட்சிப்புக்காக அவரிடத்திலே வரக்கூடியதை பற்றி அங்கே சொல்லுவதல்ல. Instead, Apostle Peter is talking about coming to him on a daily basis. மாறாக அப்போஸ்தலனாகிய பேதுரு இங்கே சொல்லும் பொழுது ஒவ்வொரு நாளும் அவரிடத்திலே சேருவதை குறித்து இங்கே சொல்லுகிறார். Coming to Jesus on a daily basis. இயேசு கிறிஸ்துவினிடத்திலே ஒவ்வொரு நாளும் வருதல். Coming to Jesus on a daily worship in worship. Yes, ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக ஒவ்வொரு நாளும் வருதல். In prayer. ஜெபத்திலே. And through the word of God. தேவனுடைய வார்த்தையின் மூலமாக. That's the important element which is highlighted by Peter very specially here. இதைதானே பேதுரு மிக முக்கியமாக அங்கே மேற்கோள் காட்டி சொல்லுகிறார். Yes, we have received a right to come to our Lord at any time on a daily basis to have fellowship with him. ஆண்டவரோடு கூட ஐக்கியம் கொள்ளும்படியாக ஒவ்வொரு நாளும் அவரிடத்திலே வரக்கூடிய அந்த ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். We have the right to continually come to Christ and God through Jesus Christ. தேவனிடத்திலே தொடர்ச்சியாக வரும்படியான ஸ்லாக்கியத்தை இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் பெற்றிருக்கிறோம். Now we read in Hebrews chapter 4 verses 15 and 16.
இப்பொழுது நாம் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16 வசனங்களிலே நாம் படிக்கும் பொழுது there we read that we have received an approach, continual approach to the throne of grace. அங்கே நாம் படிக்கும் பொழுது கிருபாசனத்தண்டையிலே சேரக்கூடிய தொடர்ச்சியான அந்த சகாயத்தை நாம் பெற்றிருக்கிறோம். We have received a continual approach to the throne of grace. தொடர்ச்சியாக தேவனுடைய கிருபாசனத்தண்டையில வரக்கூடிய அந்த சகாயம் நமக்கு கிடைத்திருக்கிறது. This is a tremendous privilege that a born again child of God enjoy in his life. ஒரு மறுபடியும் பிறந்த தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில அனுபவிக்கக்கூடிய மகத்துவமான ஸ்லாக்கியமாக இருக்கிறது. Now this evening my question that I just want to place before you is, இந்த சாயந்தர வேளையிலே உங்களுக்கு முன்பதாக நான் வைக்கக்கூடிய கேள்வி என்னவென்றால், how much are you really making use of this privilege of continually coming to the Lord on a daily basis? இந்த ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஸ்லாக்கியத்தை ஒவ்வொரு நாளும் எந்த விதத்திலே நாம் அனுபவமாக்கி இருக்கிறோம், அதை பயன்படுத்தினவர்களாக இருக்கிறோம். Now when it comes into each of our life, it is necessary to think how many times we neglect the time of prayer. நம்முடைய வாழ்க்கையிலே இதை நிச்சயமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எத்தனை முறை ஜெப வாழ்க்கையிலே நாம் அங்கே குறைவுபட்டவர்களாக அதை விட்டுவிட்டவர்களாக இருக்கிறோம். How many times we neglect the time of worshiping the Lord personally. தனிப்பட்ட முறையிலே ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய அந்த காரியத்திலே நாம் அங்கே விட்டவர்களாக இருக்கிறோம். How many times we really neglect the time that we need to spend with the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு கொடுக்க வேண்டிய அந்த நேரத்திலே நாம் எத்தனை முறை அலட்சியம் செய்தவர்களாக இருக்கிறோம். My dear brothers and sisters, one thing that I just want to emphasize here is, these are not a burden. These are the privilege that we have received through Jesus Christ. பிரியமானவர்களே, உங்களுக்கு நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், இவைகள் அனைத்தும் பாரமான ஒன்று அல்ல. இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் பெற்றிருக்கக்கூடிய ஸ்லாக்கியமாக இது இருக்கிறது. Praying in the presence of the Lord, தேவனுடைய சமூகத்திலே ஜெபித்தல், reading the word of God, தேவனுடைய வார்த்தையை படித்தல், worshiping the Lord personally, தனிப்பட்ட விதத்திலே ஆண்டவரை ஆராதித்தல், they are not burden. இவைகள் பாரமானதல்ல. They are the greatest privileges that a child of God enjoy because of our relationship with the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவோடு இருக்கக்கூடிய அந்த ஐக்கியத்தின் மூலமாக தேவனுடைய பிள்ளை அனுபவிக்கக்கூடிய மகா பெரிய ஸ்லாக்கியமாக இது இருக்கிறது. So this evening, one thing that we all need to consider is, இந்த சாயந்தர வேளையிலே நாம் அனைவரும் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம், how many times this continual coming into the presence of the Lord had become a burden in your life. தேவனுடைய சமூகத்திலே தொடர்ச்சியாக வரக்கூடிய இந்த ஸ்லாக்கியமானது உங்கள் வாழ்க்கையிலே இந்த அதாவது பாரமாக நீங்கள் எத்தனை முறை நினைத்திருக்கிறீர்கள்? When we tell our children read the Bible, they sometimes consider it as a burden. நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு வேதத்தை வாசி என்று சொல்லும் பொழுது அது அவர்களுக்கு பாரமாக இருக்கிறது. When we ask them to pray, sometimes they consider it as a burden. நம்முடைய பிள்ளைகளிடத்திலே ஜெபியுங்கள் என்று சொல்லும் பொழுது அதை அவர்கள் பாரமாக நினைக்கிறார்கள். But how about our life? How many times these things have become a burden for us? ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது? எத்தனை முறை இந்த காரியங்கள் நமக்கு பாரமுள்ள ஒன்றாக இருந்திருக்கிறது? Now when we really exercise these things without considering it as a burden, then it will be an example even for our children to consider it as great privilege in their lives. ஆகவே இவற்றை நாம் பாரமுள்ளதாக நினைக்காமல் அதை ஸ்லாக்கியம் உள்ளதாக நாம் எண்ணி இருப்போம் என்றால் அது நம்முடைய பிள்ளைகளுக்கு உதாரணமாக அது அவர்கள் வாழ்க்கையிலே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. Yes, dear brothers and sisters, this is the first privilege that Apostle Peter emphasizes to the believers who were pressed by the persecution. இந்த முதல் ஸ்லாக்கியத்தை அங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு நெருக்க சூழ்நிலையில இருக்கக்கூடியவர்களுக்கு அங்கே வலியுறுத்தி காட்டுகிறார். Whatever be the difficulties that are there, whatever be the pressures that are there, come to him,
You have continual access in the presence of the Lord. That is the most gracious privilege that you can enjoy in the midst of your sufferings. ஆகவே உங்கள் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நமக்கு தேவன் கொடுத்திருக்கக்கூடிய கிருபையான இந்த தொடர்ச்சியான இந்த அணுகுமுறை இந்த வரக்கூடிய இந்த ஸ்லாக்கியத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். Let us consider this truth very seriously in relation to each of our lives. ஆகவே நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த சத்தியத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. May the Lord give us the needed grace to consider it. ஆகவே தேவன் தாமே நாம் இதை சிந்தித்து பார்க்கும்படியாக அனுகிரகம் செய்வாராக. And the second privilege that is mentioned here by Peter is, இரண்டாவதாக பேதுரு சொல்லக்கூடிய ஸ்லாக்கியம் என்னவென்றால், we are the living stones in a spiritual house of God. தேவனுடைய ஆவிக்குரிய அந்த வீட்டிலே நாம் அனைவரும் ஜீவனுள்ள கற்களாக இருக்கிறோம். We are the living stones in a spiritual house of God. தேவனுடைய ஆவிக்குரிய வீட்டிலே நாம் ஜீவனுள்ள கற்களாக இருக்கிறோம். Yes, look at verse 5 here. 5வது வசனத்தை பாருங்கள். Here we are called as the living stones. நம்மை ஜீவனுள்ள கற்கள் என்று அழைக்கப்படுகிறோம். Yes, the living stones that are being built into a spiritual house of God. தேவனுடைய ஆவிக்குரிய அந்த வீட்டிலே நாம் அனைவரும் ஜீவனுள்ள கற்களாக கட்டப்பட்டு கொண்டு வருகிறோம். Yes, we become the living stone because our Lord Jesus Christ is the living stone, the foundation of the building. நாம் ஜீவனுள்ள கற்களாக இருப்பதனுடைய காரணம் இந்த கட்டடத்தினுடைய அஸ்திவார கல்லாக இருக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக இருப்பதினாலே. Now, when it comes into the use of the word living in this passage, living stone, இந்த இடத்திலே ஜீவனுள்ள அல்லது ஜீவனுள்ள கற்கள் என்ற அந்த பயன்பாட்டை நாம் பார்க்கும் பொழுது, it is simply in comparison to the Old Testament house of God where the temple was made by the dead stones. அங்கே பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டுள்ள தேவனுடைய அந்த கூடாரத்தோடு அங்கே ஒப்பிடப்பட்டுள்ளது. அங்கே தேவனுடைய ஆலயமானது அங்கே அதாவது உயிரற்ற அந்த கற்களாலே கட்டப்பட்டது. Yes, we know that the temple of God in the Old Testament that were built by the dead stone, symbol stone. பழைய ஏற்பாட்டிலே தேவனுடைய ஆலயமானது அங்கே உயிரற்ற அந்த கற்களாலே கட்டப்பட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். But when it comes into the New Testament, God's temple is the living people of God. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே வரும்பொழுது இந்த தேவனுடைய ஆலயமானது அது ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதாக சொல்லப்பட்டுள்ளது. That is what we read in 1 Corinthians chapter 6 verses 19 and 20. அதைதானே 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19 மற்றும் 20 வசனங்களிலே படிக்கிறோம். God's temple is the living people of God. அங்கே நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. Now here when it comes into Peter makes it very clear that you are the living stones in that spiritual house of God. இங்கே பேதுரு நிருபத்திலே வரும்பொழுது மிக தெளிவாக சொல்லுகிறார், அந்த தேவனுடைய ஆலயத்திலே நீங்கள் ஜீவனுள்ள கற்களாக இருக்கிறீர்கள். What a privilege it is. இது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் என்று பாருங்கள். Yes, each of us, each believers are chosen to be the living stones in the spiritual house of God. ஒவ்வொரு விசுவாசிகளும் இந்த ஆவிக்குரிய தேவனுடைய வீட்டிலே அங்கே ஜீவனுள்ள கற்களாக அங்கே தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். Now when we consider ourselves as the living stones in the spiritual house of God, few things need to be very clearly highlighted here. இங்கே தேவனுடைய இந்த வீட்டிலே நாம் அனைவரும் ஜீவனுள்ள கற்களாக இருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது 2 காரியங்கள் அங்கே மேற்கோள் காட்டப்படுகிறது. Number 1, முதலாவது, because we are the temple of God, we need one another. நாம் தேவனுடைய ஆலயமாக இருப்பதினாலே நமக்கு இன்னொருவர் அவசியமாக இருக்கிறது. Yes, we need one another.
நாம் ஒருவருக்கொருவர் அங்கே தேவையுடையவர்களாக இருக்கிறோம். We are never called to walk this life alone as the children of God. இந்த வாழ்க்கை நாம் தனிப்பட்ட விதத்திலே வாழும்படியாக அழைக்கப்படவில்லை. We need one another. நாம் ஒருவருக்கொருவர் தேவையானவர்களாக இருக்கிறோம். Nobody can say that I don't want this brother or that brother. யாரும் இந்த சகோதரர் எனக்கு வேண்டாம் அந்த சகோதரர் வேண்டாம் என்று சொல்லிவிட முடியாது. But when it comes into the understanding of the fact that you are just a living stone in the house of God, தேவனுடைய வீட்டிலே நீங்கள் வெறுமனே ஜீவனுள்ள கற்களாக இருக்கிறீர்கள் என்கின்ற உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ளும் போது, you also should recognize the importance of the loving relationship that you need to maintain in the family of God. அதே சமயத்திலே தேவனுடைய வீட்டிலே ஒருவருக்கொருவர் காட்டக்கூடிய அந்த அன்பிலே நீங்கள் அங்கே ஸ்திரமாக இருக்க வேண்டும் என்பதையும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. And now when it comes into this evening, the question that I want to place before you is, இந்த சாயந்திர வேளையிலே நாம் வரும்பொழுது உங்களுக்கு முன்பதாக நான் வைக்கக்கூடிய அந்த கேள்வி என்னவென்றால், are you walking apart from the other living stones in the house of God? தேவனுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய மற்ற அந்த கற்களிடத்திலிருந்து நீங்கள் விலகி ஜீவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்களா? What is your relationship with other living stones in the house of God? தேவனுடைய வீட்டிலே மற்ற ஜீவனுள்ள கற்களோடு உள்ள உறவு உங்களுக்கு எப்படி இருக்கிறது? Yes, when you understand that you are the living stone in the house of God, the important thing that you need to consider is you need one another. நீங்கள் தேவனுடைய வீட்டிலே ஜீவனுள்ள கற்களாக இருக்கிறீர்கள் என்று நினைக்கும் அந்த சமயத்தில் தானே நீங்கள் மற்றவர்கள் அவசியமானவர்களாக இருக்கிறார்கள் என்கின்ற சத்தியத்தை உணர வேண்டும். Number 2, இரண்டாவதாக, when you know that you are the living stone in the house of God, தேவனுடைய வீட்டிலே நீங்கள் ஜீவனுள்ள கற்களாக இருக்கிறீர்கள் என்கின்ற உண்மையை அறியும் பட்சத்தில், you need to understand that the building of the house of God is not a complete, it is a continual process. இந்த தேவனுடைய இந்த வீடானது இது முற்று அடைந்ததல்ல, இது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டு உள்ள ஒரு செயலாக இருக்கிறது. We read that being built into the spiritual house of God. அங்கே நான் படிக்கும் பொழுது நீங்கள் அங்கே கட்டப்பட்டு கொண்டு வருகிறீர்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. As when you realize yourselves as the spiritual stone, the living stone in the spiritual house of God, you need to understand that the building is not yet complete and it is continuing. It is in the process. நீங்கள் இந்த ஆவிக்குரிய இந்த மாளிகையிலே ஜீவனுள்ள கற்களாக இருக்கிறீர்கள் என்று உணரும் பட்சத்தில் இது முடிந்த ஒன்று அல்ல, இது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு செயலாக அது காணப்படுகிறது. So when it comes into each of our life, it is our responsibility. We need to fulfill our responsibilities in relation to the building up of this house of God. ஆகவே தேவனுடைய வீட்டை கட்டக்கூடிய இந்த காரியத்திலே நமக்கும் பங்கு இருக்கிறது. நாமும் அதிலே செயல்படக்கூடியவர்களாக காணப்படுகிறோம். So when it comes into each of our lives, we need to consider that as a living stone, I have my own responsibilities to fulfill in the building process of the spiritual house of God. ஆகவே ஆவிக்குரிய கற்களாக நான் இருக்கிறேன் என்கின்ற அந்த காரியத்திலே இந்த தேவனுடைய வீட்டினுடைய வளர்ச்சியின் அந்த காரியத்திலே எனக்கும் பொறுப்பு இருக்கிறது என்ற அந்த உண்மையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். And the third important thing I want to highlight here is, இங்கே மூன்றாவதாக மேற்கோள் காட்டக்கூடிய காரியம் என்னவென்றால், when I know that I am the temple of God, or we are the living stones in the temple of God, நான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறேன் அல்லது இந்த மாளிகையினுடைய ஜீவனுள்ள கற்களாக இருக்கிறோம் என்று சிந்திக்கும் அந்த சமயத்தில், here the only thing that I can do is to worship my Lord. அங்கே நான் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம், நான் என்னுடைய தேவனை ஆராதிக்கிறேன். When I consider the temple of God, the spiritual house of God, நான் தேவனுடைய ஆலயத்தை நினைக்கும் பொழுது, ஆவிக்குரிய இந்த ஆலயத்தை நான் நினைக்கும் பொழுது, the first thing that comes to my mind is the worship of God. முதலாவதாக என் மனதிலே வரக்கூடியது
தேவனை ஆராதித்தல். In the Old Testament, Israel had to travel to the temple in Jerusalem to offer the sacrifices to the Lord in worship. அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை ஆராதிக்கும்படியாக தங்களுடைய பலிகளை செலுத்தும்படியாக எருசலேமுக்கு வந்து அங்கே தேவனை ஆராதிக்க வேண்டும். They were restricted by the time and the space. அவர்கள் நேரத்தாலும் இடத்தாலும் அங்கே குறுக்கப்பட்டிருந்தார்கள். But in the New Testament, we are not restricted in such a way. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே நாம் இந்த விதத்திலே அங்கே சுருக்கப்படவில்லை. Yes, we are not restricted by time and space. ஆம், நாம் காலத்தாலும் இடத்தாலும் அங்கே சுருக்கப்பட்டிருக்கவில்லை. We are the temple of God. We are the living stones in the spiritual house of God. நாம் தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். தேவனுடைய வீட்டினுடைய ஜீவனுள்ள கற்களாக. And we have access into the presence of God at any time. தேவனுடைய சமூகத்திலே சேரக்கூடிய அங்கே ஸ்லாக்கியத்தை நாம் எப்பொழுதும் பெற்றிருக்கிறோம். So we always should be reminded of our privilege to worship our God. ஆகவே நமக்கு இருக்கக்கூடிய இந்த ஸ்லாக்கியத்தை நினைத்தவர்களாக தேவனை எப்பொழுதும் ஆராதிக்க நாம் அங்கே கடமைப்பட்டிருக்கிறோம். So the first privilege as the children of God we need to consider is we are privileged to come continually into the presence of the Lord. ஆகவே முதலாவது நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்லாக்கியம் தொடர்ச்சியாக தேவனிடத்தில் சேரக்கூடிய அந்த ஸ்லாக்கியம். And the second privilege is we are living stone in the spiritual house of God. இரண்டாவது தேவனுடைய ஆவிக்குரிய வீட்டிலே ஜீவனுள்ள கற்களாக நமக்கு ஸ்லாக்கியம் கிடைக்க பெற்றுள்ளது. And the third important privilege that is emphasized here is மூன்றாவது இங்கே மேற்கோள் காட்டப்பட்டுள்ள ஸ்லாக்கியம் என்னவென்றால் we are the priest in the same temple of God. தேவனுடைய அந்த ஆலயத்தில் தானே நாம் ஆசாரியர்களாக இருக்கிறோம். We are the priest in the same house of God. அதே தேவனுடைய வீட்டிலே நாம் ஆசாரியர்களாக இருக்கிறோம். Now we read in verse 5 very clearly. ஐந்தாவது வசனத்திலே தெளிவாக நாம் அதை படிக்கிறோம். You also like living stones are being built into a spiritual house to be a holy priesthood, offering spiritual sacrifices acceptable to God through Jesus Christ. ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். Peter makes it very clear that it is our privilege to be the priest of God. இந்த இடத்திலே பேதுரு தெளிவாக சொல்கிறார், ஆசாரியர்களாக இருக்கும்படியாக ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். We know that the primary audience of Peter here was the Jewish believers. இங்கே அவருக்கு முதல் தரமாக இருக்கக்கூடிய அந்த நபர்கள் யூத விசுவாசிகளாக இருக்கிறார்கள். So when he addresses those believers as the priest in the holy temple of God, it is a very significant title that these believers can easily understand. ஆகவே இங்கே பேதுரு அங்கே தான் எழுதக்கூடிய அந்த ஆடியன்ஸுக்கு முதலாவதாக இங்கே சொல்லும் பொழுது அவர்கள் சுலபமாக இந்த ஆசாரியர்கள் என்ற அந்த காரியத்தை அறிந்து கொள்ள முடிந்தது. தேவனுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்தானத்தை we know about the priest. நாம் ஆசாரியர்களை குறித்து அறிந்திருக்கிறோம். They came from the line of Levi. அவர்கள் லேவி கோத்திரத்திலிருந்து வந்தவர்கள். They are especially the lineage of Aaron. அவர்கள் ஆரோன் வம்சத்திலே வந்தவர்கள். They were chosen by God to pray for the people. அவர்கள் தேவனாலே ஜனங்களுக்காக ஜெபிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். They were chosen by God to offer sacrifices for the sins of the people. ஜனங்களுடைய பாவத்திற்காக பலி செலுத்தும்படியாக தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். Anyone who tried to do the job of a priest without being one among the Levi, இந்த லேவியில் இல்லாத ஒருவன் இந்த ஆசாரியனுடைய
அந்த காரியத்தை அந்த வேலையை செய்ய முற்பட்டால் he was judged by God. அவன் தேவனாலே நியாயம் தீர்க்கப்படுவான். We read about Uzziah as well as King Saul in this regard. இந்த காரியத்திலே உசியாவும் சவுலையும் குறித்து நாம் பார்க்க முடியும். So that was the significant position that was enjoyed by the tribe of Levi in the Old Testament. பழைய ஏற்பாட்டிலே இந்த லேவி கோத்திரத்தார் அனுபவித்த அங்கே ஸ்லாக்கியமாக அது இருக்கிறது. Now when it comes into the New Testament, here Apostle Peter makes it very clear. இங்கே புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலனாகிய பேதுரு தெளிவாக சொல்லுகிறார், A born again child of God is a priest. மறுபடியும் பிறந்த தேவனுடைய பிள்ளை ஆசாரியனாக இருக்கிறான். Yes, we are called as the priest. நாம் ஆசாரியர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். Now what are the similarities between a Christian who is a priest and the Old Testament priest? அங்கே பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய ஆசாரியனுக்கும் இங்கே கிறிஸ்துவனாய் இருக்கக்கூடிய ஆசாரியனுக்கும் இருக்கக்கூடிய அங்கே ஒற்றுமை என்ன? Something that everybody need to understand this evening. இந்த சாயந்தர வேளையிலே நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. Yes, the Bible very clearly speaks about the priesthood of all believers. ஆம், வேதாகமானது அங்கே எல்லாரும் ஆசாரியர்கள் என்கின்ற அந்த காரியத்தை வலியுறுத்தி காட்டுகிறது. And now when we consider ourselves as the priest, we need to understand the significance of a Christian priest. ஆகவே இந்த ஆசாரியர்கள் என்ற அந்த காரியத்தை நாம் படிக்கும் பொழுது கிறிஸ்து அதாவது தேவனுக்குள்ளுள்ள ஆசாரியத்துவம் என்றால் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். So just we will consider few similarities between Christian as a priest and the Old Testament priest. ஆகவே பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய ஆசாரியனுக்கும் கிறிஸ்துவனாய் இருக்கக்கூடிய இந்த ஆசாரியனுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமையை நாம் சிலவற்றை பார்ப்போம். Number 1, முதலாவதாக Christians are chosen by God just as the priests in the Old Testament were chosen by God. பழைய ஏற்பாட்டிலே ஆசாரியர்கள் எப்படி தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டார்களோ அதை போலவே ஒரு கிறிஸ்துவனும் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறான். Yes, when it comes into each of our life, we are also chosen by God just as God chosen the priest in the Old Testament. பழைய ஏற்பாட்டிலே தேவன் ஆசாரியனை எப்படி தெரிந்தெடுத்தாரோ அதை போல நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வரும்பொழுது நம்மையும் அவர் ஆசாரியனாக இருக்கும்படி தெரிந்து கொண்டிருக்கிறார். Number 2, இரண்டாவதாக Christians as the priest have been purified by the sprinkling of the blood of Jesus Christ. நாம் அனைவரும் பரிசுத்தமுள்ள இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த தெளிக்கப்பட்ட இரத்தத்தினாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். Yes, Christians as the priest, we have been purified by the sprinkling of the blood of Jesus Christ. கிறிஸ்துவன் அதாவது தெளிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். You read it in Ephesians chapter 1 verse 7. அதை எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் படிக்கிறோம். Now when you compare the Old Testament priest, இப்பொழுது நாம் பழைய ஏற்பாட்டு அந்த ஆசாரியத்துவத்தை நாம் பார்க்கும் பொழுது they were sprinkled by the blood of the animals. அவர்கள் அங்கே ஒரு விலங்கினுடைய இரத்தத்தினாலே அங்கே தெளிக்கப்பட்டார்கள். Yes, the Christians as the priest, we are washed by the blood of Jesus Christ. கிறிஸ்துவர்களாகிய நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே அங்கே பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். And the priests in the Old Testament were sprinkled by the blood of animals. ஆனால் பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய ஆசாரியர்கள் விலங்கினுடைய அந்த தெளிக்கப்படும் இரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள். That means as priests, the Christians as well as the Old Testament priests were set apart and cleansed to serve God. அது அர்த்தம் என்னவென்றால் பழைய ஏற்பாட்டின் ஆசாரியர்களானாலும் புதிய ஏற்பாட்டின் ஆசாரியர்களானாலும் அவர்கள் ரத்தம் தெளிக்கப்படுவதன் மூலமாக அவர்கள் சுத்திகரிக்கப்படுகிறார்கள். அவர்கள் ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக பிரித்தெடுக்கப்படுகிறது என்ற இடத்திலே சுட்டிக்காட்டப்படுகிறது. That's the second important thing that we can understand. இரண்டாவதாக நாம் புரிந்து கொள்ளக்கூடிய காரியம் இதுவாக இருக்கிறது. And the third important things that we need to understand here is,
இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மூன்றாவது முக்கிய காரணம், the Christians as priests are called to offer prayers in the church as well as for the people in the world. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஆசாரியர்களாக இருக்கும் பட்சத்தில் அங்கே தேவனுடைய சபையிலே ஜெபிக்கும்படியாகவும் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும்படியாகவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். And in the same way, the Old Testament priest offered prayers unto the people. அதே போலதான் பழைய ஏற்பாட்டிலே ஆசாரியர்கள் ஜனங்களுக்காக அவர்கள் ஜெபம் செய்தார்கள். So as a Christian priest, we are called to offer the prayers to the people in the church as well as the people in the world, just like the Old Testament priest offered prayers on behalf of the people. பழைய ஏற்பாட்டிலே எவ்விதமாக ஆசாரியர்கள் ஜனங்களின் நிமித்தமாக தேவனுடைய சமூகத்திலே வந்து நின்றார்களோ அதை போலவே புதிய ஏற்பாட்டிலே இருக்கக்கூடிய கிறிஸ்துவ ஆசாரியர்களாகிய நாம் சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்காகவும் உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்காகவும் ஜெபத்தை ஏறெடுக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். Now, the fourth important thing is, நான்காவது முக்கியமான காரணம், the Christians have a continual access into the presence of God, just like the Old Testament high priest also had access into the presence of God in once a year. அங்கே பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும் பொழுது வருஷத்திற்கு ஒரு முறை அவர்கள் தொடர்ச்சியாக தேவனுடைய சமூகத்திலே செல்லக்கூடிய அந்த ஸ்லாக்கியம் எப்படி இருந்ததோ அதை போலவே புதிய ஏற்பாட்டிலும் கிறிஸ்துவ ஆசாரிகளாக இருக்கக்கூடிய நமக்கு தொடர்ச்சியான அந்த பிரவேசம் அங்கே நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. That is the fourth similarity between the Christian priest and the Old Testament priest. இதுதானே பழைய ஏற்பாட்டு ஆசாரியருக்கும் புதிய ஏற்பாட்டு ஆசாரியர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமையாக இருக்கிறது. Access in the presence of God. தேவனுடைய சமூகத்தில் சேரக்கூடிய அந்த ஸ்லாக்கியம். And the fifth important similarity between Christian priest and Old Testament priest is, ஐந்தாவது அங்கே ஒற்றுமையாக பழைய ஏற்பாட்டு ஆசாரியனுக்கும் அங்கே புதிய ஏற்பாட்டு ஆசாரியர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை என்னவென்றால், they are called to offer the sacrifices. அவர்கள் பலி செலுத்தும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். Yes, both believers as the priest and the Old Testament priest, they are called to offer the sacrifices. ஆகவே பழைய ஏற்பாட்டு ஆசாரிகளும் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நாம் அங்கே பலி செலுத்தும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். The Old Testament priests were called to offer the physical sacrifices of animals and grain. அங்கே பழைய ஏற்பாட்டு ஆசாரியர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் சரீர பிரகாரமான அந்த விலங்குகள் மற்றும் இந்த தானியங்களை கர்த்தருக்கு அங்கே கொடுக்கும்படியாக காணிக்கையாக செலுத்தும்படியாக அழைக்கப்பட்டார்கள். But the believers as the spiritual priesthood, we are called to offer the spiritual sacrifices unto the Lord. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே ஆவிக்குரிய ஆசாரியர்களாக இருக்கக்கூடிய நம்மை ஆண்டவர் ஆவிக்குரிய பலிகளை செலுத்தும்படியாக அழைத்திருக்கிறார். Yes, we are called to offer the spiritual sacrifices unto the Lord. தேவனுக்கு ஆவிக்குரிய பலிகளை செலுத்தும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். Yes, now you may have a question in your mind. இப்பொழுது உங்களுக்கு உங்கள் மனதிலே ஒரு கேள்வி இருக்கலாம். What are these spiritual sacrifices that a believer as a priest should offer? விசுவாசியாய் இருக்கக்கூடிய நான், ஆசாரியனாக இருக்கக்கூடிய நான் என்ன வகையான ஆவிக்குரிய பலிகளை நான் செலுத்த வேண்டும் என்ற கேள்வி உங்கள் மனதில் இருக்கலாம். And the New Testament is very clear about those sacrifices. புதிய ஏற்பாடானது அப்படிப்பட்ட அங்கே பலிகளை மிக தெளிவாக சொல்லுகிறது. And I want to just list those sacrifices without much explanation. அதிகமான விளக்கம் இல்லாமல் அப்படிப்பட்ட அந்த பலிகளை நான் அங்கே பட்டியலிட்டு காட்ட விரும்புகிறேன். If you are particular in noting down these things, you can just note down these important aspects with the reference without much explanation. மிகுந்த விளக்கம் இல்லாமல் அந்த வசன ஆதாரத்தோடு நான் அந்த குறிப்புகளை நான் தருகிறேன். The first spiritual sacrifice believer as a priest to offer is in Romans chapter 12 verse 1.
ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே ஆவிக்குரிய ஆசாரிகளாக இருக்கக்கூடிய விசுவாசிகளாகிய நாம் செலுத்தக்கூடிய ஆவிக்குரிய பலிகளை குறித்து அங்கே சொல்லப்பட்டுள்ளது. முதலாவது பலி, presenting our bodies as a sacrifice, as a spiritual sacrifice to the Lord. அங்கே தேவனுக்கு நம்முடைய சரீரங்களை அங்கே தேவனுக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தலை பற்றி அங்கே சொல்லப்பட்டுள்ளது. Presenting our bodies as a spiritual sacrifice unto the Lord. தேவனுக்கு நம்முடைய சரீரங்களை ஆவிக்குரிய பலியாக ஒப்பு கொடுத்தல். That is the first spiritual sacrifice that a believer as a priest need to do. அங்கே ஆசாரிகளாக இருக்கக்கூடிய ஒரு விசுவாசி இப்படிப்பட்ட ஆவிக்குரிய பலிகளை செலுத்த வேண்டும். And the second spiritual sacrifice is mentioned in Hebrews chapter 13 verse 15. இரண்டாவது ஆவிக்குரிய பலியை குறித்து எபிரேயர் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே சொல்லப்பட்டுள்ளது. There we read praising God as the spiritual sacrifice to God. 15வது வசனம் அங்கே ஆகியால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலி, உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலி என்று சொல்லப்பட்டுள்ளது. Yes, praising God is a spiritual sacrifice. தேவனை துதித்தல் தான் ஆவிக்குரிய பலியாக இருக்கிறது. And the third spiritual sacrifice, Hebrews chapter 13 verse 16. மூன்றாவது ஆவிக்குரிய பலி எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே இருக்கிறது. There we understand that the righteous acts of a believer is considered as a spiritual sacrifice. அதாவது நன்மை செய்யக்கூடிய அந்த காரியமானது ஒரு விசுவாசியினுடைய ஆவிக்குரிய பலியாக அங்கே சொல்லப்பட்டுள்ளது. Yes, the righteous acts of a believer is considered as a spiritual sacrifice. அங்கே ஒரு விசுவாசியினுடைய நன்மை செய்யும் அந்த காரியமானது ஆவிக்குரிய பலியாக அங்கே சொல்லப்பட்டுள்ளது. The fourth spiritual sacrifice in Hebrews chapter 13 verse 16 again. மறுபடியுமாக எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே நான்காவது ஆவிக்குரிய பலி சொல்லப்பட்டுள்ளது. That is, giving is considered as a spiritual sacrifice unto the Lord. அங்கே தான தர்மம் செய்தல் தேவனுக்கு உகந்த அல்லது ஆவிக்குரிய பலியாக அது இருக்கிறது. Yes, when you give to the Lord, give to the servants of the Lord consider it as a spiritual sacrifice. தேவனுக்கும் தேவனுடைய ஊழியர்களுக்கும் கொடுக்கக்கூடிய அந்த காரியத்தை தேவன் ஆவிக்குரிய பலியாக அங்கே கருதுகிறார். And the fifth spiritual sacrifice, ஐந்தாவது ஆவிக்குரிய பலி in Romans chapter 15 verses 15 and 16. ரோமர் 15ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16 வசனங்களிலே சொல்லப்பட்டுள்ளது. There Apostle Paul says that evangelism to the lost people is a spiritual sacrifice. அங்கே புறஜாதியாருக்கு செய்யக்கூடிய சுவிசேஷ ஊழியமானது அங்கே ஆவிக்குரிய பலியாக அங்கே குறிப்பிடுகிறார். The evangelism of the lost is considered as a spiritual sacrifice. அங்கே தொலைந்து போனவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த சுவிசேஷ ஊழியமானது ஆவிக்குரிய பலியாக அங்கே சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. The sixth spiritual sacrifice is mentioned in Ephesians chapter 5 verses 1 and 2. ஆறாவது ஆவிக்குரிய பலியாக எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்களிலே சொல்லப்பட்டுள்ளது. There we read that the sacrificial love for the saints is a spiritual sacrifice. அதாவது பரிசுத்தவான்களிடத்தில் காட்டக்கூடிய அன்பானது அங்கே சுகந்த வாசனையான காணிக்கை பலி என்று சொல்லப்பட்டுள்ளது. Yes, the sacrificial love for the saints is considered as a spiritual sacrifice. அதாவது பரிசுத்தவான்களிடத்திலே நாம் காட்டக்கூடிய அந்த தியாகமுள்ள அன்பானது ஆவிக்குரிய பலியாக அங்கே சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. And the seventh spiritual sacrifice is mentioned in Acts chapter 10 verse 4. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 4வது வசனமாவது ஆவிக்குரிய பலி சொல்லப்பட்டுள்ளது. What is that? There we read that prayer is considered as a spiritual sacrifice. அங்கே ஜெபமானது ஆவிக்குரிய பலியாக அங்கே கருதப்பட்டுள்ளது. Prayer is considered as a spiritual sacrifice. ஜெபம் ஆவிக்குரிய பலியாக அங்கே கருதப்படுகிறது.
Yes, now I have mentioned the 7 important spiritual sacrifice every believer need to offer as a priest unto the Lord in the house of the Lord. தேவனுடைய வீட்டிலே அங்கே ஆசாரியனாக இருக்கக்கூடிய விசுவாசியானவன் அங்கே தேவனுக்கு முன்பதாக இந்த 7 வகையான ஆவிக்குரிய பலிகளை செலுத்த கடமைப்பட்டவனாக இருக்கிறான். Now let me ask you a question this evening. இந்த சாயந்திர வேளையில ஒரு கேள்வியை கேட்கிறேன். Who should perform all these 7 important spiritual sacrifices? யார் இந்த 7 வகையான ஆவிக்குரிய இந்த பலிகளை அங்கே செய்ய வேண்டும்? Who? யார்? Is it a special ordained person? ஏதோ குறிப்பிட்ட அதற்காக நியமிக்கப்பட்டவர்களா? 7 spiritual sacrifices are mentioned now. இந்த இடத்திலே 7 ஆவிக்குரிய பலிகள் சொல்லப்பட்டுள்ளது. Who should offer these offerings? இந்த காணிக்கையை யார் செலுத்த வேண்டும்? It is not a special person. இது ஒரு குறிப்பிட்ட நபர் அல்ல. It is not a gifted person. இது ஏதோ வரம் பெற்றவர் மட்டுமல்ல. It is not an ordained person should do these sacrifices. இங்கே அபிஷேகம் பண்ணப்பட்டவர் இந்த ஆவிக்குரிய பலிகளை செலுத்த வேண்டும் என்று அல்ல. It is every believer who put his faith in the Lord Jesus Christ is responsible to perform all these 7 spiritual sacrifices because you are the priest in the house of God. தேவனுடைய வீட்டிலே நீங்கள் ஆசாரியர்களாக இருக்கும் பட்சத்தில் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியும் இந்த 7 வகையான ஆவிக்குரிய இந்த பலிகளை செலுத்த அவன் பொறுப்புடையவனாக காணப்படுகிறான். So this evening consider ourselves very seriously in the sight of the Lord. தேவனுடைய சமூகத்திலே நாம் ஒவ்வொருவரும் அங்கே ஜாக்கிரதையாக இவைகளை சிந்தித்து பார்ப்போம். We are privileged people. நாம் ஸ்லாக்கியம் பெற்ற ஜனங்கள். The privilege also includes the responsibilities from our part. இந்த ஸ்லாக்கியமானது நம்முடைய பக்கத்திலிருந்து அங்கே எதிர்பார்ப்பையும் அங்கே கொடுக்கிறது. But how much are we true in all these areas when we live in this world of persecutions and difficulties and problems? இந்த பிரச்சனை நிறைந்த போராட்டம் நிறைந்த உபத்திரவம் நிறைந்த இந்த உலகத்திலே எந்த விதத்திலே பொறுப்புடையவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? So when we consider these realities from these verses, இந்த வசனங்களிலிருந்து நாம் உண்மைத்தன்மையை அறியும் பட்சத்தில், see, I just want to remind you the one important thing that I reminded you in the beginning itself. ஆரம்பத்திலிருந்தே நான் சொன்ன அந்த காரியத்தை மறுபடியுமாக உங்களுக்கு நினைப்பூட்ட நான் விரும்புகிறேன். Many times the believers, when they are under pressure, அநேக சமயத்திலே விசுவாசிகள் பிரச்சனையிலே நெருக்கப்படும் பொழுது they easily get out of the sight from the privileges that we have in the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவே நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்லாக்கியத்திலிருந்து நாம் சுலபமாக வழித்துப்பி போவதற்கு அங்கே இடங்கள் இருக்கிறது. We neglect the privileges that we have in the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவிலே இருக்கக்கூடிய அந்த ஸ்லாக்கியத்திலே நாம் அலட்சியமுடையவர்களாக இருக்கிறோம். We easily lose our sight on the privileges, and as a result of that, the responsibilities are also neglected in our day-to-day Christian lives. ஆகவே இந்த ஸ்லாக்கியத்திலே நாம் அலட்சியமாக இருப்பதினாலே நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே நமக்கு இருக்கக்கூடிய அந்த பொறுப்புகளில் இருந்தும் நாம் அலட்சியமுடையவர்களாக காணப்படுகிறோம். So my dear brothers and sisters, ஆகவே என்னுடைய அருமையான சகோதர சகோதரிகளே, this evening let us consider our life very genuinely in the presence of the Lord. இந்த சாயந்திர வேளையிலே தேவனுடைய சமூகத்திலே உண்மையாலுமே நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்ப்போம். How many times we have neglected these privileges and failed in our responsibilities? ஆகவே எத்தனை சமயத்திலே நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஸ்லாக்கியத்தில் அலட்சியமுடையவர்களாக இருந்து நமக்கு கொடுத்த அந்த பொறுப்பிலே நாம் அங்கே இழந்து அதையும் நாம் அலட்சியப்படுத்தினவர்களாக இருந்தோம். So this evening it is a time to just get right in the presence of the Lord, so that we really understand this privilege. We may get reminded of these privileges on a daily basis and live a life for the glory of God. ஆகவே இந்த சமயத்திலே இந்த ஸ்லாக்கியத்தினுடைய மேன்மையை உணர்ந்தவர்களாக
ஒவ்வொரு நாளும் இந்த ஸ்லாக்கியத்தினுடைய மேன்மையை அறிந்தவர்களாக அதிலே மறுபடியும் நாம் சீர்தூக்கி பார்ப்போம், அதிலே மேலும் நாம் முன்னேறி செல்வோம். What a privileged people we are. நாம் எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பெற்ற ஜனங்களாக இருக்கிறோம் என்று பாருங்கள். Number one, we are privileged to come to the presence of God continually. முதலாவதாக தொடர்ச்சியாக தேவனுடைய சமூகத்திலே சேரக்கூடிய ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். Number two, we are privileged to be the living stones in the spiritual house of God. இரண்டாவதாக தேவனுடைய வீட்டிலே ஜீவனுள்ள கற்களாக இருக்கும்படியான ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். Number three, we are privileged to be the priest in the same house of God. அதே தேவனுடைய வீட்டிலே நாம் ஆசாரியர்களாக இருக்கும்படியான ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். So let us really value these privileges and really understand how much we are blessed in our Lord Jesus Christ. ஆகவே இந்த ஸ்லாக்கியத்தினுடைய மேன்மையை நாம் உணர்ந்து கொள்வோம். ஆகவே இந்த ஸ்லாக்கியத்தினுடைய மேன்மையை உணர்ந்த நாம் அதை புரிந்தவர்களாக நாம் வாழ்வோம். May his name alone be glorified. அவருடைய திருநாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. Amen. ஆமென். Praise be to God. We had a wonderful session on various privileges we have in the Lord, in God, to see the different angles. What are the privileges we have in God? And we have seen the various privileges, the privilege of continually coming to Christ Jesus. First, we are living stones in a spiritual house of God. That is the second privilege. And the third is we are the priests in the same house of God. And we have seen the similarities of the Christians as well as in the New Testament and as well as in the Old Testament priests, believers. So, as a priest in the New Testament and the Old Testament priest, so the various similarities we have seen, and they are all called to offer the spiritual sacrifices, offer sacrifices of spiritual sacrifices unto the living God. We have seen the 7 different sacrificial offerings to the God Yahweh. So let us understand how important these things. Sometimes when we are pressurized in this much in the secular life or anything, we just forget our sight of the living God, and we forget our privileges that we have in the Lord God. Let us understand these privileges are very important, and continue to run the race, looking unto the author and finisher of our faith, the Lord Jesus Christ, and who has, for all the joy that was before him, endured the cross, and is now at the right hand of the Most Holy One. So let us glorify God once again for all the points that has come. We thank Evangelist Shaiju Varghese once again, the Dean of the Stewards Bible College in Chennai, and for God having used him this evening also. We praise God for the privilege that he has given through this servant of God. We also thank Evangelist Silas from Saligramam Christian Assembly in Chennai for translating. May God bless him abundantly. Thank you, Brother Silas, and thank you, Brother Dr. Shaiju Varghese. May both of you be a great part in the kingdom of God. Continue to be a great part in the kingdom of God. Now, we also thank each one of you again, evening after evening, for having
listen to these messages. It is for your, God has given this opportunity. We don't know how long the COVID will be there, but as long as this COVID is there, we have this kind of access to the living God, to learn the word of God. Never have we had this kind of access. So let us praise God for everything what He has done for the past 8 to 10 weeks or so, and God is doing much in our lives. We also are sure that you'd be learning much from the Word of God, and you can also see these videos if you have missed anything in GLMK TV. Thank you all once again for your presence. May God bless you abundantly in the days to come. Now for the closing of the message, for the closing of the meeting, we request Brother Paul Raj from Dindigal to close in with the prayer, and we request Brother Paul Raj from Dindigal to close in with the word of prayer. Over to Brother Paul Raj in Dindigal. Okay, praise the Lord, brother. ஸ்தோத்திரம். Praise the Lord, brother. நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான பரலோக பிதாவே, நன்றி இந்த உள்ளத்தோடு இந்த ராத்திரி வேளையில உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இவ்வளவு நேரம் ஆண்டவரே உம்முடைய திரு சமூகத்திலே நாங்கள் அமர்ந்து ஆண்டவரே உம்முடைய தாசன் மூலமாக உம்முடைய வசனங்களை நாங்கள் தியானிக்கும்படி நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, தெய்வத்தோடு உள்ள அந்த உறவு எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு பெரிய ஸ்லாக்கியம் என்பதை அறிந்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய எங்களுடைய வாழ்க்கையில அவர் மூலமாக ஒரே ஆவியினாலே பிதாவிடத்திலே சேரும் அந்த ஸ்லாக்கியம் எங்களுக்கு கிடைக்க பெற்றுக் கொண்டதற்காக உம்மை துதிக்கிறோம். ஆகவே தேவனுடைய கிருபாசன தண்டையிலே இயேசுவானுடைய மாம்சத்தின் திரையின் வழியாக ஒரு புதிதும் ஒரு ஜீவனுமுள்ள ஒரு மார்க்கத்தை நீர் எங்களுக்கு உண்டாக்கி கொடுத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபாசனத்திலே நாங்கள் பாரத்தோடு அல்ல, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே உம்முடைய பாதபடியிலே நாங்கள் ஆண்டவரே அமர்ந்திருந்து காத்திருந்து ஆண்டவரே உம்மோடு உள்ள அந்த உறவு அது எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு பெரிய ஸ்லாக்கியம் என்பதை அறிந்து நாங்கள் செயல்பட கர்த்தாவே பிதாவே எங்களை பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, இரண்டாவது எங்களுடைய வாழ்க்கையிலே கிடைக்கப்பெற்ற அந்த ஸ்லாக்கியம் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் ஜீவனுள்ள கற்களாக நாங்கள் இருக்கிறோம் என்பதை அறிந்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார், நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவரே எங்களை குறித்து நீர் புதிய ஏற்பாட்டில எழுதி வைத்திருக்கிற வேதவசனங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தேவனுடைய வீட்டிலே ஆண்டவரே மற்ற ஜீவனுள்ள கற்களோடு நாங்கள் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவரே அன்போடு பணிவோடு ஆண்டவரே தாழ்மையோடு ஆண்டவரே நல்ல சகோதர சிநேகத்திலே ஆண்டவரே அந்த ஒருமனப்பட்ட நிலைமையிலே நாங்கள் இருக்கிறோமா என்பதை ஆண்டவரை சிந்தித்து தொடர்ந்து முன்னேறி போக வேண்டிய கிருபைகளை தாரும். தொடர்ந்து இந்த ஆவிக்குரிய மாளிகையிலே ஜீவனுள்ள கற்களாக நீர் எங்களை இணைத்ததோடு மட்டுமல்ல, இன்றைக்கும் அநேகரை நீர் இணைத்துக் கொண்டே இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய அந்த ஆவிக்குரிய மாளிகையானது அந்த வேலை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஆவிக்குரிய மாளிகை முழுமை பெறுவதற்கு ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு உண்டு என்பதை நாங்கள் அறிந்து பிதாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த ஆலயத்திலே ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே ஆராதனை செய்யப்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்டோம். கர்த்தாவே, எப்பொழுதும் ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில உம்மை ஆராதித்து ஆண்டவரே தேவனுடைய மாளிகையில ஜீவனுள்ள கற்களாக நாங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறோம். மற்றவர்களையும் இணைக்கப்படுவதற்கு நாங்கள் எங்களால் என்ன முயற்சி எடுக்க வேண்டுமோ அந்த முயற்சிகளை செய்து முடிக்கக்கூடிய கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தந்திட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாங்கள் பலவீனமுள்ளவர்களாய் இருக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தாவே, வரக்கூடிய நாட்களிலே இந்த ஆவிக்குரிய கர்த்தருடைய அந்த மாளிகை முழுமை பெறுவதற்கு ஆண்டவரே எங்களால் இயன்ற காரியங்களை செய்து முடிக்க வேண்டிய கிருபைகளை தாரும். மூன்றாவதாக ஆண்டவரே எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற ஸ்லாக்கியம் தேவனுடைய வீட்டிலே நாங்கள் ஆசாரியர்களாக இருக்கிறோம் என்பதை அறிந்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை அந்தகாரத்திலிருந்து விடுதலை ஆக்கி ஆச்சரியமான அந்த ஒளியினத்துக்கு வரவழைத்தவருடைய அந்த புண்ணியங்களை அறிவிக்கும்படி உம்மால் தெரிந்தெடுக்கப்பட்ட ராஜரிய ஆச்சாரிய கூட்டமாக
உமக்கு சொந்த ஜனங்களாக ஆண்டவரே நாங்கள் பரிசுத்த ஜாதியாக இருக்கிறோம் என்பதை அறிந்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே அந்த ஆசாரியன் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டான். ஆண்டவரே, அந்த தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட அந்த ஆசாரியன் அந்த பலியை செலுத்தி கொண்டே இருந்தான். ஆண்டவரே, அதுபோல உம்மாலே நாங்கள் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ பயப்படாதே, உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்தேன், நான் உன்னை மீட்டு கொண்டேன் என்று சொன்ன உடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே, உடைய நோக்கம் திட்டம் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறட்டும். பழைய ஏற்பாட்டில் அந்த மிருகங்களுடைய இரத்தத்தினாலே பலியை செலுத்தி அவர்கள் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே ஆசாரியன் பிரவேசித்தான். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே, மிருகங்களுடைய இரத்தத்தினால இல்ல, கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே கர்த்தாவே உங்களுடைய கிருபாசனத்தில சேரும் சாக்கியம் எங்களுக்கு ஆண்டவரே கிடைக்க பெற்றுக்கொண்டோம். எங்களை ஒரு பரிசுத்த ராஜரீக ஆச்சாரிய கூட்டமாக எங்களிடத்துல நீர் அன்பு கூர்ந்து உங்களுடைய ரத்தத்தினாலே எங்களுடைய பாவங்களை கழுவி இன்றைக்கு பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாக்களாக ஆசாரியர்களாக அப்படிப்பட்ட ஒரு பெரிய பரம பதவி எங்களுக்கு நீர் கொடுத்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தாவே, கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினாலே மட்டும்தான் ஆண்டவரை நாங்கள் ஆசாரியர்களாக ராஜாக்களாக உம்முடைய கிருபாசனத்திலே சேரக்கூடிய அந்த ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொண்டோம் என்பதை அறிந்து நாங்கள் துதிக்கிறோம். ஆசாரியர்களுடைய பணியை குறித்து நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே. மற்றவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய ஆசாரியர்களாக, விசுவாசிகளுக்காக, சபையின் வளர்ச்சிக்காக, தேசத்தினுடைய எழுப்புதலுக்காக ஆண்டவரே அனுதினமும் நாங்கள் ஆண்டவரே ஜெபம் என்கிற அந்த பலியை செலுத்தி கொண்டே இருக்க கிருபைதாரும். ஆண்டவரே, பலி செலுத்ததான் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே எங்களுடைய அழைப்பை நாங்கள் புறக்கணிக்காதபடி ஆண்டவரே எங்களுடைய பொறுப்புகளை நாங்கள் உணர்ந்தவர்களாக அந்த பலியை செலுத்த பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை பிதாவே நாங்கள் அறிகிறோம். 7 விதமான பலியை குறித்து வேதாகமத்திலே நீர் எழுதி வைத்திருக்கிற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். அன்னதினமும் நாங்கள் உமக்கு எங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கவும், ஸ்தோத்திர பலிகளை செலுத்தவும், நன்மை செய்யவும், தான தர்மம் செய்யவும், சுவிசேஷ ஊழியம் செய்யவும் கர்த்தாவே இன்னும் ஜெபம் என்கிற அந்த பலி ஆண்டவரே கர்த்தாவே இப்படியாக ஒரு 7 விதமான பலியை குறித்து நாங்கள் கேட்டோம். இப்படிப்பட்ட பலிகளை நாங்கள் செலுத்தி தொடர்ந்து நம்முடைய நாமத்தை மையப்படுத்த வேண்டிய கிருபைகளை தாரும். கர்த்தருடைய வசனத்தை எங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொடுத்த சைஜு அருமையான சகோதரருக்காக துதிக்கிறோம். அவர் ரெஸ்டோவேர்டு பைபிள் காலேஜில் ஆண்டவரே அந்த டீச்சிங் செய்து கொண்டிருக்கிற பணியை செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு வேண்டிய கிருபைகளை தாரும். நம்முடைய தாசரையும் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அந்த ஆங்கிலத்திலே கொடுக்கப்பட்ட அந்த செய்தியை அழகாக, இனிமையாக, மெதுவாக, மென்மையாக ஆண்டவரே பொறுமையோடு மொழிபெயர்ப்பு செய்து கொடுத்த சைலஸ் பிரதற்காக உம்மை துதிக்கிறோம். சௌரனை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். கர்த்தருடைய பிரசன்னத்தினாலே எங்களை நிரப்பினீர். வேத வசனத்துக்கு முன்னதாக எங்களை கொண்டு வந்து சேர்த்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஜூம் மீட்டிங்கும் எந்த விதமான நெட் ப்ராப்ளம் வராதபடி கர்த்தர் ஆண்டு கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். கோடம்பாக்கம் திருச்சபை மக்களையும் ஆசீர்வதிப்பீராக. வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வாதத்தோடு கர்த்தர் நடத்துவீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த கிருபை, பரிசுத்த ஆவியானுடைய அந்நியோன்ய ஐக்கியம், பிதாவாகிய தேவனுடைய அன்பு எங்கள் அனைவரோடும் இருக்க வேண்டும் என்று உங்களுடைய கரங்களில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சிந்தித்த வேத வசனங்கள் தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையில இதை பிராக்டிகலாய் ஆண்டவரே செய்து செயல்படக்கூடிய எல்லா கிருபைகளை தாரும். துதி கன மகிமை புகழ்மைக்கே நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறு பெற்ற நாமத்தினாலே இந்த விண்ணப்பத்தை ஸ்தோத்திரங்களோடு ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Thank you, Brother Paul Raj from Dindigul for the prayer. May God bless you abundantly. Once again, we thank all of you, and especially Brother Shaiju Varghese and Brother Silas for involving, and every one of you once again. We are now bidding goodbye from here, from Kodambang Christian Assembly, till we meet tomorrow evening, God willing. Till then, may God be with each one of us.